சின்ன பாவக்காங்க. இந்த சின்ன பாவக்காய் வந்து நமக்கு சீசன் டைம்ல மட்டும்தான் கிடைக்கும். இது கிடைக்கிறப்பமே நம்ம இதை வாங்கி நம்ம சமையல்ல சேர்த்துக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இந்த பாவக்காயை வந்து ஃப்ரை பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், குழம்பு கூட பாவக்காய் குழம்பு கூட பண்ணுவாங்க, மசால் பண்ணுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு வந்து பொரியல் பண்ணலான்னு இருக்கேங்க. வாங்க பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பாவக்காயை கட் பண்ணலாங்க. பொடிசா இந்த அளவுல கட் பண்ணி எடுத்துப்போம். இது கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் இப்படி கீறி விட்டுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா பாவக்காயும் கீறி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் கீறினா கூட ஓகே தான். விதை முத்தலா இருந்ததுன்னா அதை வந்து விதை எடுத்துருங்க. இதுல விதை முத்தலா இல்லை, அதனால நான் அப்படியே கீறி போடுறேங்க. இந்த அளவுல கீறிக்கணும். பாவக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எடுத்துக்கணுங்க. அடுப்புல கடாய் வச்சுட்டு அதுல கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணுங்க. எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போ இதுல இந்த பாவக்காயை சேர்த்துடணும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும், வதக்க விடணும். இது கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு கூட நம்ம வதக்கலாங்க. அது கொஞ்சம் வெந்தும் வதங்கியும் வந்துடும் மூடி வச்சு வச்சோம்னா. பாவக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. கடாயில ஆயில் போட்டாச்சுங்க. இதுல கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துப்போம். இது பொரிஞ்சு வரட்டும். கடுகு, உளுந்து பொரிஞ்சிருச்சுங்க. இப்ப வெங்காயம், பச்சை மிளகாவை இதுல சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். இதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் கூட வதக்கின பாவக்காயை சேர்த்து போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பெரிய வெங்காயத்துல வச்சு நான் செஞ்சிருக்கேன். சின்ன வெங்காயத்துல வச்சு செஞ்சீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப நல்லா சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.